இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ எதுக்கும் ஃபீல் பண்ண. சிவா, என்ன பண்றது? என்ன ஏன் இப்படிலாம் நடக்குது? சில விஷயங்களை நேரடியா பார்க்க கூடாது சிவா. ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஆனா சூழ்நிலை தப்பா இருந்திருக்கும். அதுக்காக அதை வெறுத்து ஒதுக்கிட்டா நல்லா இருக்காது. அதுக்கு என்ன பண்ணலாம்? தெரிஞ்சா ஏன் நீங்க கிட்ட இதை சொல்லல? உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும், ஆனா முன்னாடினா ரொம்ப முன்னாடி இல்ல. மான மரியாதைலாம் போகுது. சிவா, அப்படிலாம் எதுவும் நடக்காது, என்ன நம்புங்க. ஏய், இதோட சீரியஸ்னஸே புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இது தப்பு இல்லையா? கத்தாதீங்க சிவா, அம்மாக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க. தெரியாதானே அண்ணி போகுது. காவேரி, அவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். போஸ்டர் ஒட்டினா ஊரே பாப்பாங்க. அப்ப அம்மாக்கு கண்டிப்பா தெரியதானே போகுது. நான் எப்படி வெளியில போவேன்? எனக்கு அசிங்கமா இருக்காதா? காவேரி, கண்ணா அழாதரா, தைரியமா இரு, பாத்துக்கலாம். என்ன போஸ்டர்? கொஞ்சம் அழாம சொல்லு காவேரி. அழாம நான் என்ன பண்ண முடியும் அண்ணி? காவேரிய மிரட்டி தாஸ் எடுத்துக்கிட்ட செல்ஃபி போட்டோவை ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்ட போறானா? காவேரியும் தாசும் காதலர்கள் மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தானே? அதானே அப்பா கிட்ட சொன்னீங்க. இதுதான் நான் சொன்னேனா? அப்படியா காவேரி? தெரியாத மாதிரியே பேசாதீங்க, நான் கேட்டுட்டேன். சரி, ஓகே. இதை சரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கும் சிவாசருக்கும் கடமை இருக்கு. நீ அழாத, எங்களை நம்பு ப்ளீஸ். சரி, இதுக்கு தான் அழுதியா? பாவம் காவேரி, என்ன பண்ணலாம்? தாஸ் போஸ்டர் ஒட்டாம இருக்கணும்னா நான் சொல்றத கேப்பியா? அப்படியா? ஏய், சிக்கலா எதுவும் சொல்லக்கூடாது. காவேரிக்காக தான் கேட்கிறேன், சொல்லுங்க. நான் உங்களை கேட்கல, காவேரியை கேட்கிறேன். நானா? சொல்லுங்க, தட்ட மாட்டேன், சத்தியமா கேக்குறேன். ஓகே, சொன்னதை கேட்டா போஸ்டர் ஒட்டாம அவன் கிட்ட இருக்கிற மொத்த போட்டோவையும் நம்ம அழிச்சிடலாம். முடியுமா? என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம். காவேரி, அப்படியா? சரி, ஓகே, அக்செப்டட். நைஸ். பயப்படாம நிம்மதியா போய் தூங்கு. தப்பா எதுவும் நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். எங்க தேங்க்ஸ். காவேரிய தாஸ் கல்யாணத்துல இருந்து காப்பாத்தினதும் நீதான். ஐ மீன் சாரி, நீங்க தான். இப்பவும் நீங்க தான் காவேரியை ரெஸ்கியூ பண்றீங்க. தேங்க்ஸ் அலாட். இருக்கட்டும், உங்க தேங்க்ஸ்க்காகவும் இல்லை என் மேல சிம்பத்தி வரணுன்றதுக்காகவும் நான் இதெல்லாம் செய்யல. இது என்னோட கடமை.